ஹலோ கேமர்ஸ். நான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா டிஜிட்டல் கன்சோல். டிஜிட்டல் கன்சோலை பொறுத்த வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் போடணும். சப்ஸ்கிரிப்ஷன் வந்து முதல்ல வந்து 7500 வச்சுருந்தா இப்போ 9500 நம்ம மாற்றிட்டானுங்களாமா அந்த சோனி பாய்ஸ். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் போட்டால் நம்மளுக்கு ஒரு 600 கேம்ஸ் கிட்ட வந்துடும். அண்டு என்னென்னா இது எல்லாமே வந்து நம்ம ஒரு டைமும் டவுன்லோட் பண்ணணும். அதுக்குண்டான நம்ம இப்போது நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். வீட்டிலனா நான் மட்டும்தான் விளையாடுவேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஒரு 2 கேம் 3 கேம் டவுன்லோட் பண்ணி வைப்போம், அதை டெலீட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் திரும்ப யூஸ் பண்ணுவோம். கேம் சென்டராக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் எனக்கு வந்து என்னோட PS5க்கு சொல்கிறேன், ஒரு 40லேருந்து 50 கேம் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எஸ்எஸ்டி இன்பில்டு எஸ்எஸ்டி ஒன்று வாங்கி போட்டிருக்கேன். அந்த எஸ்எஸ்டி மட்டுமே கிட்டத்தட்ட 40,000 ரூபாய். ஸோ நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் டிஜிட்டல் கன்சோல் வாங்கினீங்கன்னா அதுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு அதில் என்ன பண்ணுங்கள், வேணுங்கிற அளவுக்கு கேம்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு நான் இந்த கேம் முடிச்சதுக்கப்புறம் நான் அதை டெலீட் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த கேம் இது பண்ணிக்கோங்க. ஆனால் டிஜிட்டல் பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, வருஷம் சப்ஸ்கிரிப்ஷன் கட்டணும். 9000 அந்த மாதிரி இருக்குது. அது பிளாக் ஃப்ரைடே ஆஃபர்லாம் போடுவாங்க, மிடியர் ஆஃபர் அந்த மாதிரிலாம் போடுவாங்க. அந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் ரேட் கம்மியாக வரும், அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டிஜிட்டல் என்ன கேட்டால் வீட்டில் நான் எப்போவாவது ஒகேஷனலாக கேம் விளையாடுவேன். ஆனால் அதே மாதிரி எனக்கு ஒரு கேம் எடுத்தேன்னா நான் கண்டிப்பாக ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் அடுத்த கேம் போவேங்கிறவங்களுக்கு அது ஒத்து வராது. நான் ரேண்டமாக எந்த கேம் கிடைக்குதோ, இப்போ நான் யூடியூப்பில் ஒரு கேம் பார்த்துட்டு இருக்கேன்னா எனக்கு அந்த கேம் பிடிச்சதுன்னா உடனே வந்து டவுன்லோட் பண்ணிடுவேன். அந்த மாதிரி ஃப்ரீயாகவே இருக்கும். 600 கேம் கிட்ட ஸ்பைடர்மேனு, காட் ஆஃப் வார், GTA எல்லாம் ஃப்ரீயாக தான் இருக்குது. அந்த மாதிரி நான் டவுன்லோட் பண்ணிட்டு விளையாண்டு முடிச்சுட்டு டில் பண்ணிட்டு அப்படி ரவுண்டிங்கில் போயிட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி இருந்தால் டிஜிட்டல் வாங்குங்க. மற்றபடி நீங்கள் டிஸ்க் வாங்கிக்கிறது பெட்டர். அடுத்த வீடியோவில் வந்து டிஸ்கை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.